தொடர்ந்து பேசலாம். இல்ல ஹிந்துல இருந்து முஸ்லீமா மாறினவங்களோ கிறிஸ்டினா மாறினவங்களோ இல்ல எங்களை கட்டாயமா மதமாற்றம் பண்ணாங்கன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? இல்ல அந்த மாதிரி மாறினவங்களுக்கு இல்ல பணம் கொடுத்து தான் மாத்தினாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஏன் இந்து மத அமைப்புகள் மட்டும் இந்த செயலை ஈடுபடுது? கட்டாயம் சொல்ல முடியும். இவங்க சொல்றாங்களே என்னமோ பணத்துக்காக. பம்பாயில குண்டு வச்சா ஒரு குண்டு வச்ச கொலகாரன் 50,000 ரூபாய் என் குடும்பத்துக்கு தர்றேன்னு சொன்னாங்க. அதனால நான் பாகிஸ்தான்ல இருந்து வந்தேன். பயங்கரவாதி எப்படிங்க சமூகத்தோட குண்டு வெடிப்பு நீங்க கண்டிச்சீங்களா? தொப்புள்கொடி உறவுன்னு சொல்றீங்களா? அருமையான கேள்வி. நன்றி நன்றி. ஒரே விஷயம், இவர் தமிழர் தானே? இவர் தமிழர் பாராட்டுறேன். நீங்க தமிழர் தானே? தமிழர் திருவிழாக்களை நீங்க என்னைக்காவது கொண்டாடி இருக்கீங்களா? தமிழருடைய அடையாளங்களும் இருக்கீங்களா? ஒரு கேள்வி, ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அன்பு சகோதரர் ஒரு கேள்வி, குண்டு வச்சவன கண்டிக்கிறார். குண்டு வைத்தவர்களை நீங்கள் கண்டித்தீர்களா? 50,000 பணத்துக்கு அப்பாவி மக்களை கொள்றானே முஸ்லிம் பேரை வச்சுக்கிட்டு அவனை கண்டித்தீர்களா என்று கேட்டார். நியாயமான கேள்வி, உங்களை பாராட்டுறேன். நன்றி. அவனை அயோக்கியன் என்று சொல்கிறேன். அவனை நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று சொல்கிறேன். காந்தியை கொன்ற கோட்சே அயோக்கியன் என்று இங்கே சொல்லுங்கள். கொன்ற கோட்சே நான் சொல்லவே இல்லை. அயோக்கியன் சொல்லுங்க. யார் நாயா சொல்லுங்க? நாயா சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல குண்டு வச்சவங்க அயோக்கியன் சொல்லட்டும். சுரேஷ்குமார் ஆடிட் ரமேஷ் கொலை செஞ்ச கொலைகாரனை தூக்கிலிடுன்னு சொல்லட்டும். நீங்க சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் அவர் சரின்றாரு. நீங்க சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு விஷயம் நான் சொல்றேன். இல்ல இல்ல சொல்லுங்க. முன்னேற்ற கழகத்துடைய மாநில செயலாளர் நான் சொல்றேன். வெள்ளையப்பனையோ சுரேஷையோ அப்பாவி இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகளோ கொலை செஞ்ச அயோக்கியன், கொலைகாரன், திருடன், அவனை கொலை செய்யுங்க, தூக்கிலிடுங்க. அவனை நான் கண்டிக்கிறேங்க. நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் தந்தை அண்ணல் காந்தியடிகளை கொலை செய்த கோட்சே அயோக்கியன், திருடன். அவனை இயக்கிய தத்துவம் அயோக்கியத்தனமானது. அந்த தத்துவம் வேற இருக்கப்பட வேண்டியது. சொல்லுங்க. ஒத்துக்கிறீங்களா? தேசபக்தன் உங்க ஆள் சொல்றாரு பார்லிமென்ட்ல. நான் இயக்கத்தின் பிஜேபி எம்பி சாட்சி நாகராஜ், பிஜேபி எம்பி மகாத்மா காந்தியை கொன்ற நாத்ராம் கோட்சே அதேதான் சொல்றீங்க. நான் ஒரே ஒரு சார் ரெண்டு பேர்த்தையும் நான் கேட்கிறேன். இவர் ஒரு இஸ்லாமியர், ஒரு இஸ்லாம் கழகத்தை சார்ந்தவர். அவர் சொல்றாரு தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் இஸ்லாமியனா இருந்தாலும் தண்டி, அவனுக்கு கண்டனம் அப்படிங்கிறாரு. நீங்க மட்டும் அண்ணல் காந்தியடிகளையே கொன்னவர் அந்த கோட்சே, அவர் தேசபக்தர்னு இங்கேயும் சொல்றீங்க, உங்க ஆளு பார்லிமெண்ட்லயும் சொல்றாரு. அதாவது சொல்றீங்க வாபஸ் வாங்க நீங்க தயாரா? சொல்லுங்க. மதமாற்றம் அப்படின்ற விஷயம் குறித்து இருந்தாலும் அவர் கருத்துக்களை ஏற்புடைய